அவங்க குடும்பம் சாதாரண குடும்பம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் என் வாழ்க்கைய பார்த்து உங்களுக்கு புத்தி வரல? மாப்ள நீ அமைதியா இரு. என்ன பண்ற? அடிச்சு எனக்கு தெரியும். ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல நீங்க பேசிக்கிட்டு. ஏய் தரவணா உள்ள வா. அப்பா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டு தான் வருவேன். உள்ள வாடா. அடிச்சு எனக்கு தெரியும். வாடா. இந்த கல்யாணம் நடக்கூடாது மாமா, சொன்னா கேளு. அந்த குடும்பம் மோசமான குடும்பம் மாமா. நீங்க எல்லாரும் உட்காருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஒண்ணு இல்ல. ஏன்டா பிள்ளை பண்ணிட்டுற? இதோ வந்துறேன். வாடா. கல்யாணத்துக்கு வந்த ஊரா அங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி நீ வாடுக்கு வாளு கத்திக்கிறது அவங்க என்னடா நினைப்பாங்க? என்னாச்சுங்க? குமரவேலுக்கு எதுக்காக முத்துச்சோடர கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எங்கிட்ட சண்டைக்கு வரான் காயமே. டேய் நானா பொண்ணு பார்த்தேன், நானா சம்பந்தம் பேசினேன், நானா நிச்சயம் முடிச்சு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே பண்ணது என் சக்திவேல் அண்ணன்டா. என்கிட்ட வந்து சட்டையை பிடிச்சு தள்ளி வெட்டினா என்னடா அர்த்தம்? நான் என்னடா பண்ண முடியும் அதுக்கு? கேக்குறியால பதில் சொல்லு. டேய் விடிஞ்சா கல்யாணம், நீ பையன்கிட்ட போய் சண்டை போட்டு என்னடா ஆக போகுது? நடக்க போற கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா. மாமா நான் இதுல பேசக்கூடாதுதான், ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த விஷயத்துல நாம ரியாக்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே. மாமா நீ இந்த கல்யாணத்தை தடுத்துக்கணும்ல மாமா. இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு தடுத்துக்கணும்ல. அங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லவே இல்ல? யாரா இவன் மறுபடியும்? டேய் நானும் இல்ல, எங்க வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லி தான் பார்த்தோம். என் அண்ணன் தான் கேட்கவே இல்லையடா. குமார் அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஏப்பா எதுவுமே புரியாம நீ பாட்டுக்கு சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு என் சட்டையை பிடிச்சு சண்டைக்கு வரியே, அவங்க என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? சாரி மேம், மன்னிச்சிருங்க. நானும் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டே இருக்கேன். யாழே சரியில்லடா. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அண்ணன் நல்லா தான் இருக்குப்பா. நல்லா இருக்கு. ஏடா நல்லா இருக்கு. திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு கத்துறான். நினைச்ச நேரம் போய் சண்டைக்கு நிக்கிறான். இவன் நல்லா இருக்கானாக்க? நீங்க கூட தான் கத்துறீ. திடீர்னு சண்டை போடுறீ. இந்த இப்ப கூட கத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. டேய் ஏங்க வாய் வச்சுட்டு சும்மா தொலைச்சு புடியும் பாத்து. நானும் இவனும் ஒன்னாடா. ஐயே இப்ப நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏய் சரவணா என்னடா ஆச்சு? உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணன் நல்லா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு அடிக்கடி கத்துறான் கோவப்படுறான்? நடக்க போற கல்யாணத்துல அண்ணன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. மத்தபடி அண்ணனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா கண்டதை எதையும் பேசிட்டு இருக்க வேணாம். எனக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குவோமா? ஏலே உனக்கு பசிக்குதுன்னு எல்லாரும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடணுமாக்க? மச்சான் எனக்கும் பசிக்குது, வாங்க நம்ம எல்லாருமே போய் சாப்பிடுவோமே. மாமா இப்பதானே அண்ணன் கத்துனதுக்கு நியாயம் கேட்டு வீட்டுக்கு வந்திய, அதுக்குள்ள பசிக்குது சாப்பிடலான்னு சொல்றிய. ஐயோ பாயிண்டா பேசுறாளே. அது வந்து இங்க வந்து நியாயம் கேட்டதுல பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுமா. என்ன இவங்க எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன் சித்தப்பா கல்யாண வீட்டுல சொந்தக்காரங்களுக்காக பிரமாதமா சமைச்சிருப்பாங்களே, அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல சாப்பிட வரேன்னு சொல்றீங்க? அங்க எல்லாமே சமயக்காரங்களை வச்சு சமைக்கிறாங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி வருமா? அதுவும் என் அக்கா கையால சாப்பிடுற மாதிரி வருமா? நான் இங்கே சாப்பிட்டு போயிடுறேன். என்ன மச்சான் சரி சாப்பிடுமா? சரி வாங்க எல்லாரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க அண்ணா நீ வாண்ணே, நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். வா வா வா. மச்சான் நீங்க வரல? டேய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. நான் கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி கவலைப்படாத. அதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம சரவணனை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அண்ணனை பத்தி என்ன பேசணும்? ஏலே உண்மையை சொல்றேன். சரவணனுக்கு என்னடா? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் பழைய மாதிரி இல்லடா. திடீர்னு போறான், திடீர்னு நல்லா பேசுறான், திடீர்னு படவோட போயிடுறான். என்னென்னமோ பண்றான்டா. அவன் மாதிரி மார்க்கமாவே இருக்கான்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லடா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா. அது உனக்கு செந்தில் கூட தெரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் கடையில் வந்து நடிகை இருக்கீங்க. குமாருக்கு நடக்க போற கல்யாணத்துல தான் அண்ணன் ரொம்ப அப்செட்டா இருக்கு. மத்தபடி அண்ணன் நல்லா தான் இருக்கு. உண்மை தான் சொல்றியா? நான் உண்மையாதான்ப்பா சொல்றேன். அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அண்ணன் நல்லா தான் இருக்கு. சரிப்பா நான் உள்ள ஒரே புழுக்கமா இருக்கே. காத்தடிச்சா நல்லா இருக்கும். இவரா? டேய் இங்க வாடா. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. சொல்லுங்க. ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? நான் எதுவும் மறைக்கலையேங்கப்பா. வேலையில தான் யார்கிட்டயுமே பணம் வாங்குறது இல்லையே. நான் நியாயமா ஒழுக்கமா தான் இருக்கேன். ஏலே அதை கேட்கலடா. நீ சரவண விஷயத்தை ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? அண்ணன் விஷயத்துலயா? அவன் வர வர ஆளே சரியில்லையாடா. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கியா? அதெல்லாம் அண்ணன் நல்லாத்தே இருக்குங்கப்பா. இல்லை அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் பழைய மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் புத்தி மாறிக்கே இருக்கு அவனுக்கு. இல்லை அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா. அது உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்ற அவனுக்கு என்னடா பிரச்சனை? கேக்குறல்ல சரவணுக்கு என்னடா பிரச்சனை சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மோப்பம் பிடிச்சிட்டாரோ? டேய் உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லிரு மரியாதையா. இப்ப சொல்றியா இல்லடா? மறைச்சாலும் தப்பு. அது அண்ணனுக்கு டிப்ரெஷன் இருக்குங்கப்பா. அப்படின்னா மன அழுத்தம்னு சொல்லுவாங்க. அண்ணன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுச்சு. நேர்ல போனேன். நிறைய கோவம் வருதுடா, தூக்கமே வர மாட்டேங்குதுடா, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி புலம்புச்சு. டாக்டர் கிட்ட எப்படியாவது கூட்டிட்டு போன்னு ரொம்ப கெஞ்சினாரு. அதே சரி அவரை ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர்கிட்ட அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனையை அண்ணனே ஃபுல்லா சொல்லுச்சு. பாவம்ப்பா அண்ணன் அழுதுருச்சு. என்னடா சொல்ற? டாக்டர் தான் அப்புறம் பார்த்துட்டு அண்ணன் டிப்ரெஷன்ல இருக்காருன்னு சொன்னாரு. மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. காலையில ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரைன்னு சொல்லியிருக்காரு. அதை
சாப்பிட்டா கண்டிப்பா அண்ணனுக்கு நல்லபடியா தூக்கம் வரும், கொஞ்ச நாள் எல்லாமே சரியா போயிடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அண்ணனை நல்லபடியா பாத்துக்க சொல்லியிருக்காரு. அது டாக்டரை போய் பாக்குற வரைக்கும் தான்ப்பா எல்லாமே. இனிமே பெருசா அண்ணனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அண்ணன் கண்டிப்பா நல்லா ஆயிடுவார். வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமாங்கப்பா? வேற எதுவா இருந்தாலும் கேளுங்கப்பா. வேற ஒண்ணும் இல்லடா. அப்ப நான் உள்ள போலாமா? டேய் சரவணா, டேய் அப்பா. என்னடா என்ன தூங்கலையா? தூங்கணும்ப்பா, அண்ணி பிடிச்சிட்டு போலான்னு ஓ, வந்தோம். போய் பிடிச்சிட்டு வா. சரிப்பா. டேய் வாடா உட்கார். செந்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னான்டா. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணது, அவன் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போனது, எல்லா விஷயத்தையும் சொன்னான்டா. ஏன்டா இல்லை எது வந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதான்றா. நானா மத்த அப்பா மாதிரியா இருக்கேன். பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்டா கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான்ப்பா நான் உங்ககிட்ட சொல்லல. இல்லை சரவணா, வீட்டில் 3 பேர் இருக்கா. நான் இருக்கேன், உங்க அம்மா இருக்கா, உன் தம்பியே இருக்காங்க, ராஜி மீனா அரைச்சி 3 பேர் வீட்டில் இருக்கப்ப யாராவது ஒரு ஆள்கிட்ட நீ மனசு விட்டு பேச வேண்டியதான்றா. டேய் மனசு விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்டா. புரியுதா? சரி. டேய் கூட்டு குடும்பமா வாழ்றது எதுக்குன்ற ஒருத்தவங்களோட சுக துக்கத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான்டா. சரவணா, நம்ம சந்தோஷமா இருக்கிற விஷயத்த அதை நம்ம குடும்பத்துல யார்ட்டையா சொன்னா அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாயிரும்டா. புரியுதா? அதே மாதிரி மனசு இருக்க வேதனைகளையும் பகிர்ந்துக்கிட்டோம்டா அது பகுதியா குறைஞ்சு போயிரும். ஏதோ அனுபவத்தில் இருக்கிறத சொல்றேன். எனக்கு புரியுதுப்பா. பேசு, யார்ட்டையாவது மனசு விட்டு பேசு. ஒரு வேலை அப்படி பேச உனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்க, உன் கவனத்தை வேற பக்கமா போய் செலுத்து. வேலையில் அதிகமா கவனம் செலுத்து. அதுவும் முடியலையா உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பாரு. டேய் நீ கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பாரு, உனக்கு தூக்கம் தன்னால வரும். டேய் கவனத்தை வேற பக்கம் செலுத்துற, மனசு கொஞ்சம் லேசாயிடும். நானும் டெய்லி டிவி பார்த்துட்டு தான் தூங்குறேன். சரிப்பா, இனிமேல் நானும் டிவி பார்க்க. இல்லை இனிமேல் என்ன, இனிமேல் இப்பே வந்து என் கூட உட்காந்து டிவி பாரு, நல்லா தூக்கம் வரும். போ, உள்ள போய் போர்வதெல்லாம் எடுத்துட்டு வா. எதுக்குப்பா? சொல்றேன் இல்ல, போடா போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. எவ்வளவு நல்ல பாட்டு. பாட்டு சத்தம் கேட்டதும் நீ தான் டிவி பாக்குறேன்னு நினைச்சேன். நானாடா அந்த காலத்து பாட்டெல்லாம் பார்க்க போறேன். அப்பாதான் அண்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சு டிவி பார்க்க. ஆடாடா பாட்டெல்லாம் கேட்கிறப்ப மனசை அப்படியே மயிலிற கால வருடி விட்ட மாதிரி இருக்குடா. இது தேவையா? பாட்டு கொடுக்காத நிம்மதி டாக்டர் கொடுத்த மருந்து கொடுத்துருமா? ஆமா, டாக்டர் மாத்திரை கொடுத்த விஷயம் அப்பாக்கு எப்படி தெரியும்? நான் தான்டா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன். அண்ணா சொல்லக்கூடாதுன்னு தானே பேசி வச்சிருந்தோம். அப்பா என்கிட்ட நோண்டி நோண்டி என்ன விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தார், சமாளிக்க முடியல. என்கிட்டயும் தான் கேட்டாரு, நான் சமாளிச்சேன். ஆனா நீ இருக்க பாரு. சாரிடா. எவ்வளவு நல்ல பாட்டு. இல்ல எனக்கு வராத பிரச்சனையா நான் பார்க்காத பஞ்சாயத்தை சொல்லு. அப்புறம் எப்படி தெளிவா இத்தனை வருஷம் நான் வாழ்க்கையை நடத்திக்கிறீங்க. எல்லாம் என் மனசை நான் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுனாலதான். என்னடா? ஒண்ணு இல்லைங்கப்பா, சும்மா பாட்டு நல்லா இருக்கே பாக்கலான்னு வந்தேன். பாட்டு பாக்குறீங்களா? ஆமா ஆமா பாருங்க, நல்லா பாருங்க. ஏடா இவங்க 2 பேரும் எதுக்கு கொண்டு போறாங்க? தெரியலப்பா. அப்புறம் இப்பதான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? மனசு கட்டுப்பாடு. அது ரொம்ப முக்கியமாடா சரவணா வாழ்க்கையில. மனுஷனா அந்த ஆளு? எந்த ஆளு? வேற யாரு? எங்க அப்பாவை தான் சொல்றேன். ஏங்க மாமா போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? டிவி தானே பாத்துட்டு இருக்காரு, பாக்கட்டுமே. அவர் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, அண்ணனையும் கூப்பிட்டு கூட உட்கார வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அதுல என்னங்க தப்பு? சரவண மாமா டிவி பார்க்க கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்கா என்ன? உனக்கு விஷயம் இன்னும் தெரியாதுல்ல, அதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? சரவணன் டிப்ரெஷன்ல இருக்காரு. அப்படிலாம் நாமளே சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் டாக்டர் தான் பார்த்துட்டு சொல்லணும். டாக்டர் தான் சொல்லிருக்காரு. என்ன சொல்றீங்க? அடிக்கடி கோவம் வருதுடா, தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்லி அண்ணன் என்ன நேர்ல கூப்பிட்டு பேசிச்சு. அண்ணனே என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லிச்சு. சரி நானும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அந்த டாக்டர் தான் அண்ணனுக்கு டிப்ரெஷன் சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடைக்கு போனேன். அண்ணனுக்கு சப்போர்ட்டா தான் கூட நின்னேன். அப்பாவுக்கு அப்பவே சந்தேகம் வந்து அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு என்கிட்ட கேட்டார். ஏங்க நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி மாமா கிட்ட சொல்லி வச்சிடாதீங்க. சொல்லல மாமாவாலலாம் அதை புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்லிட்டேன். ஏங்க சொன்னீங்க? இதே தான் கதிரும் கேட்டேன். அப்ப கதிர்க்கும் தெரியுமா? தெரியும். நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா. கதிர் கிட்ட மாமா கிட்ட இப்ப என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்ல வேற யார்கிட்டயும் சொல்லி வச்சிடாதீங்க. இதெல்லாம் வெளியே சொல்லணுமா இல்லையான்னு சரவண மாமா தான் முடிவு பண்ணணும். இனிமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப அது விஷயமே இல்ல. டென்ஷன் குறைஞ்சு நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக தான் டாக்டர் மாத்திரையே கொடுத்திருக்காரு. ஆனா அதெல்லாம் விஷயமே இல்லங்கிற மாதிரி அண்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சு டிவி பார்க்க சொல்றாரு இவரு. மாமா அவருக்கு தெரிஞ்ச விதத்துல ஏதோ பண்றாரு போல. அவருக்கு தெரிஞ்ச விதத்துலனா அவர் என்ன டாக்டரா? டாக்டர்லாம் இல்லதான், ஒரு அப்பாவா அவரால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. அப்பாவா அவர் பல விஷயங்கள் பண்ணாம இருந்திருந்தாலே அண்ணனுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காரு. யாரும் வேணும்லாம் இத பண்ணல. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் மாமாவே ப்ளேம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை இங்கேயே இருக்க சொல்லிட்டார்ல, நீ அவருக்கு தான் உன் ஃபுல் சப்போர்ட் கொடுப்ப. பாத்தியெல்லாம் இப்ப எதை எங்க கொண்டு வந்து முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? என்னன்னா அதோட போக்குல விட்டாலே அவரு நிம்மதியா இருப்பார். அதை விட்டுட்டு இவர் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சகிக்கல. மாமா ஒரு பக்கம் அவரால முடிஞ்ச வர பண்ணட்டும். சரவண மாமா டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரையும் சாப்பிட்டோம். அதத்தான் நானும் நினைச்சேன். அவரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரவணனுக்கு தெரியாம மாத்திரையை கொடுத்துட்டேன். பரவாயில்லையே, நல்லதான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்பா அண்ணனுக்கு நல்லது எதுவும் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அண்ணனோட நிலைமையை இன்னும் மோசமாக்காம இருந்தாலே போதும். ஆமா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாருங்க. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்ச வழியில சரவண மாமாவுக்கு சரியாகணும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது என்னமோ சரிதான். அண்ணன் சீக்கிரமா சரியானா அதுவே போதும். அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடுவாரு. நீங்க கொஞ்சம் கவலைப்படாம